வணக்கம். சில முக்கியமான தகவல்கள், அதுவும் வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்டுருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்தியால மொத்தமா 100 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 பேர்ல 73% பேர் வந்து மேற்கல்வியே படிக்க முடியாம, பள்ளி படிப்பையே கன்டின்யூ பண்ண முடியாம வெளியேறுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்கு. படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த தகவல முதல்ல சொல்றேன். இந்தியாவோட கல்வி முறை மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. மனப்பாடம் பண்ணி தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான அளவு ஸ்கில் இல்ல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கிற ஒரு நிலைமையில, இப்போ ஏகப்பட்ட திறமையானவர்கள் இந்தியால இருக்கிறாங்க. இந்த நிலைமையில நாடாளுமன்றத்துல மதிப்பீட்டு குழு அப்படின்னு ஒரு குழு இருக்காங்க. இந்த நாடாளுமன்ற மதிப்பீட்டு குழு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. அந்த அறிக்கை தான் இப்ப நம்ம சொன்ன இந்த 73% மாணவர்கள் ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகி வெளில போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 6.18 கோடி பேர் வந்து அரசு பள்ளிக்கூடம் அப்புறம் அரசாங்கத்திலிருந்து உதவி பெற்று படிக்கிற அந்த ஸ்கூல்ஸ் உடைய எண்ணிக்கை அப்படியே தடால்னு கீழே விழுந்து 1.64 கோடியா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல். இப்பெல்லாம் மெட்ரிக் பள்ளி இருக்கோ இல்லையோ சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த வகையில சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல இந்த தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 அப்படிங்கிறது படி அவங்களோட சிலபஸ்லாம் மாத்தி அமைக்கப்படுது. அவங்க வந்து புதுசான விஷயங்கள் நிறைய கத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா அதே நேரத்துல சிபிஎஸ்இ இல்லாத மத்த பள்ளிகள்ல வந்து NCERT உடைய பழைய அந்த உரிய பாட புத்தகங்கள் கூட முழுசா கிடைக்காத கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறதும் இந்த அறிக்கையில சொல்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள்ல இன்னொன்னா இருக்கு. நாட்டுல 50%க்கும் அதிகமான ஸ்கூல்ஸ்ல இன்னொரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டையும் இந்த குரூப் வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கழிப்பறை கூட வசதி கிடையாது. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அவங்க போயிட்டு வர மாதிரி ரேம்ப் வசதி கூட கிடையாது. கழிவறை வசதியும் இல்ல. அந்த ஸ்கூல்ஸ்ல படிக்கட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் மாணவர்கள் ஏறி போய் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலையும் பார்லிமெண்ட்ல இந்த குழு வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கை தான் இப்போ 2-3 நாளாவே பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த எஜுகேஷனிஸ்ட் மத்தியிலையும் ஒரு பெரிய உறுத்தலான ஒரு கேள்வியாவே இது மாறிட்டு இருக்கு. இப்போ இவங்க செலவு பண்ற பணம் எல்லாம் எங்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இதுக்கு முன்னாடி வந்து நிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிற இன்னொரு முக்கியமான தகவல். முதல் தகவல் கல்வி சம்பந்தமான செய்தியை பார்த்தோம். அடுத்ததா வந்து நாசாவுடைய அதிகாரப்பூர்வமான குழுவே வந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி தர மாதிரி ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நாசா திட்டத்துல நம்ம இந்திய விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் பண்ற இஸ்ரோவுடைய இந்த அமைப்புக்கு நாசா திட்டத்தில இருந்து வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமையான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நிலாவுடைய தென் துருவத்துல மனிதர்கள் ரொம்ப காலமா தங்கி அங்க என்னென்ன ஆய்வுகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்தும் சில நேரங்கள்ல அமெரிக்காவே இதுக்கு பிரெடாமினன்ட்டா இருக்கிறதும் தெரிய வருது. இந்த திட்டத்துக்கு அமெரிக்கா வச்சிருக்கிற பேர் என்ன அப்படின்னா மூன் பேஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த திட்டத்துல இந்தியாவும் இணையணும், இஸ்ரோவும் இணையணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையமா இருக்கிற இஸ்ரோவுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. பெங்களூர்ல இது சம்பந்தமா ஒரு சிவில் விண்வெளி கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் தான் இந்த அழைப்பு வந்துச்சு. சரி, இந்த மூன் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பொத்தம்பதுவா பார்த்தோம் அப்படின்னா, நிலாவோட தென் பகுதியில் ரோபோ அப்புறம் மனுஷங்கள்லாம் விண்வெளிக்கு அனுப்பி அங்க நிலால மனுஷன் வாழ முடியுமா, அப்படி வாழணும்னா அதுக்கு என்னென்ன உள்கட்டமைப்புகள் செய்யணும், ஏதாவது ஒரு பில்டிங் வேணும், ஒரு ஆக்சிஜன் வேணும், அது தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு இந்த இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து செய்ய போறாங்க. ஒரு திட்டம் தான் இந்த மூன் பேஸ் அப்படின்றாங்க. ஸோ இது சப்போஸ் உங்களோட ஆய்வு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல மார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மார்ஸ் கிரகத்துக்கும் நம்ம அடுத்ததா போறதுக்கு இது ஒரு அடிப்படையா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, ஆர்டிமிஸ் அக்கார்ட் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்துல இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. தன்னோட வணிக கூட்டாளிகளை வச்சு இந்த நாசா வந்து 2028க்குள்ளார லேண்டர்னு சொல்லப்படுற ஒரு பெரிய சைஸ் ரோபோவை இறக்கி அங்க இருக்கிற சூழ்நிலையை ஆராய்ச்சி பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி டெக்னாலஜி எல்லாம் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது நாசா வந்து இஸ்ரோவை அழைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அவங்க உலகத்திலே ரொம்ப லீடிங்கா இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள்ல ஒன்னா இருக்கிற நாசா இந்தியாவுடைய ஹெல்ப்பை கேட்டிருக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். மனுஷங்களை விண்வெளிக்கு அனுப்புற இந்த திட்டம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 தகவல்களை பார்த்தோம். அடுத்ததா வந்து ஒரு பேனா 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஏலம் போயிருக்கு அப்படின்னா நம்ப முடியுதா? யார் அந்த பேனா வச்சிருந்தாங்க, இப்ப அந்த பேனாவுக்கு ஏன் இவ்வளவு மவுஸ் அப்படிங்கறத அடுத்து பார்த்துடலாம். சிங்கப்பூருடைய நிறுவன தந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. லீ குவான் யூ அப்படிங்கிறவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லீ குவான் யூ தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நவீன சிங்கப்பூருக்கு அடித்தளம் இவர் தான் போட்டார் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்தவர் இந்த லீ
குவான் யூன்னு சொல்லுவாங்க. இந்த லீ குவான் யூ அவர் இறந்துட்டாலுமே அவர் பயன்படுத்தின பொருட்களை இப்ப ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஏலம் விடும்போது அவர் பயன்படுத்தின ஒரு மாண்ட் பிளாங்க் ஃபவுண்டேஷன் பென் அப்படிங்கிற ஒரு பேனாவை ஏலம் விட்டுருக்காங்க. ஹாட் லாட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து ஆன்லைன்ல ஏலம் விட்டுருக்காங்க. அப்படி ஏலம் விடும்போது இதெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேலி செஞ்சாலும் உலகம் பூரா வேற வேற நாடுகள்ல இவருடைய அருமை தெரிஞ்சவங்க வந்து 111 பேர் இதை வந்து ஆன்லைன்ல ஏலம் எடுக்க போட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த தொகையை விட 10 மடங்கு அதிகமான தொகை கிடைச்சிருக்கு. அதாவது இந்திய ரூபாயில 3.44 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பேனா ஏலம் போயிருக்கு. ஏற்கனவே 2003ல இதே பேனாவை 52,000 சிங்கப்பூர் டாலருக்கு ஏற்கனவே இதே பேனா விற்கப்பட்டிருக்கு. இப்ப அதே பேனாவை 9 மடங்கு அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கும் தயாரா இருக்காங்க. அப்படி 3.44 கோடிக்கு இந்த பேனா ஏலம் போயிருக்கு. 3 விஷயங்கள் பார்த்தோம். அடுத்ததா ஏஐ எல்லா துறைகள்லயும் ஏஐ போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில கூடி சீக்கிரம் டாக்டரை தேவைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா ஏஐயே எல்லாத்தையும் முடிச்சிரும், உங்களுக்கான எல்லா மருந்துகளையும் ஏஐயே கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபலமா இருக்கிற நபர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ளார ஏஐ மருத்துவத்துறையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யாருன்னா ஆந்த்ரோபி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கிளாடுன்னு ஒரு ChatGPT மாதிரி ஒரு ஏஐ மென்பொருள் வச்சிருக்கிற இன்னொரு கம்பெனி தான் இந்த ஆந்த்ரோபி. ஆந்த்ரோபியோட சிஇஓவா இருக்கிற டாரியோ அமோதே அப்படிங்கிறவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரும்பாலான மனுஷ நோய்களை குணப்படுத்துறதுக்கு ஏஐ உதவியே போதுமானதா இருக்கும். இது கூடி சீக்கிரமே நடக்கும். 5 வருஷத்துல இருந்து 10 வருஷத்துக்குள்ளார ஒரு சாதாரண ஒரு ஜெனரல் டாக்டர் என்ன வேலை செய்வாங்களோ அதே மாதிரியான வேலைகளை மருத்துவத்துறையில இந்த ஏஐயே பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னதான் மனுஷங்களுக்கு என்ன நோய் இருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிசிக்கலா டாக்டர் இருந்தாலும் அந்த நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிக்கிற வேகம் வந்து 10 மடங்கு வரைக்கும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம். 100 வருஷங்கள்ல நடக்க வேண்டிய பயாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ், அதாவது கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே வெறும் 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ளாரியே ஈஸியா இதை கண்டுபிடிக்க முடியும் வித் ஏஐ உதவியால அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பர்டிகுலர் நபர் மட்டும் சொன்னாருன்னா சரி, அவர் வேற ஏதோ ஒரு முரண்பட்ட கருத்து சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நோபல் பரிசு பெற்ற கூகுளோடைய டீப் மைண்ட் நிறுவனத்தை சேர்ந்த டெமிஸ் ஹசாபிஸ் அப்படிங்கிறவரும் இதே கருத்தை தான் சொல்றாரு. இன்னும் அடுத்த ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ளார மருத்துவத்துறையில இந்த ஏஐயோடைய தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேருமே சொல்ற ஒரு முக்கியமான தகவல். இந்த ஏஐ வந்து நேரத்தையும் குறைக்குது, அதே நேரத்துல ஏகப்பட்ட செலவும் இதுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல். இது மனித ஆரோக்கியத்துல ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ண போகுது அப்படின்லாம் பயங்கர பில்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆந்த்ரோபி ஆகட்டும், இப்போ இந்த கூகுளோடைய டீப் மைண்டு, இவங்க எல்லாருமே சொல்றது இருக்கட்டும். உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏஐ வருங்காலத்துல எப்படி நடக்கும், எப்படி அது செயல்பட போகுது அப்படிங்கிறது உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள், வழக்கத்துக்கு மாறான சில தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.